ஹாய். இது வந்து ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. நேற்று ஈவினிங் எடுத்தது. ஒரே ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, போர் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ஸ்டீம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜெல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்காக. என்ன ஒன்று, அந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அழகாக செட் பண்ணி வச்சிடலாம் உள்ள. சக்கரவள்ளி கிழங்கு தான் இன்றைக்கி வந்து வேக வச்ச சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதை நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் பையனுக்குலாம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத, அவர் சாப்பிடவே மாட்டார் அந்த கிழங்கு வகைகள். அதெல்லாம் அது சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்கெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கோம் நிறைய. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கிழங்கு இருக்குல்ல, பனங்கிழங்கு. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு டீ போட்டு வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு என் பால்கனியில் வந்து நான் வச்ச செடியை காட்டுறதுக்காக ஒரு பால்கனி டூர் போகலாம் வாங்க. டீயில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டேன். அதனால் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேகட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு வந்தாச்சு. பால்கனி வந்து இன்றைக்கி ரொம்ப அப்படியே தூரலுங்கிறமாக இருந்தது கிளைமேட்டு. அதான் அப்படி காட்டிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சம்பங்கி செடியை அழகாக வளர்த்தேன். இந்த சம்பங்கி யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். கொடி சம்பங்கின்னு சொல்லுவாங்க. க்ரீனிஷாக இருக்கும் பூவு, இந்த மாதிரி இருக்கும் பூவு. இது வந்து ரொம்ப பயங்கரமாக வாசனை இருக்குங்க. சென்ட்டு மாதிரி இருக்குன்னா சொல்லுங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். பெருமாளுக்கெலாம் ரொம்ப விசேஷமாக போடுவாங்க. பெருமாளுக்கு, தாயாருக்கெலாம் அழகாக எங்கள் வீட்டில் பூ வச்சிருச்சு இது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் இந்த பூ?